நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நரி என்ன பண்ணுச்சு, காட்டில் ஒரு குகைக்குள்ளே நல்ல ஒரு குகை கிடச்சிக்கிச்சு அதுக்கு ஜாலியாக. அதனால் டெய்லியும் அந்த குகையில் ரெஸ்ட் எடுக்கும். காலையில் எழுந்திரிச்சோடனே வேட்டையாட போயிடும். வேட்டையாடிட்டு போட்டு சாயங்காலம் வந்தோடனே நல்லா ரெஸ்ட் எடுக்க வரும். ஒரே சந்தோஷம் அந்த நரிக்கு. ஏன்னா தனக்குன்னு ஒரு குகை இருக்குல்ல. அப்போ வேட்டையாட போயிடுச்சு. அந்த நேரம் பார்த்து ஒரு சிங்கம் அந்த வழியாக வருது. இது பார்த்தோன்னே நரியோட காலடி தடம் இருக்குது, குகைக்குள்ளே போயிருக்கு. அதனால இந்த குகைக்குள்ளே நரி இருக்கான்னு பார்க்கலான்னு அழுகாமல் போய் பார்த்துருக்கு. அங்கே பார்த்தா நரியை காணோம். சரி, எப்படி நரி இங்கே வரும்? அப்போ இன்னைக்கு நரி அடித்து நம்ம காலி பண்ணிடலான்னு இந்த சிங்கம் போய் குகைக்குள்ளே பதுங்கிக்கிச்சு. இப்போ நல்லா ஜாலியாக விசில் அடித்து பாட்டு பாடிக்கிட்டு நம்ம நரி வருது. வந்தால் பார்த்தா டக்குன்னு நின்றுக்குச்சு வாசலில். இது என்னடா இன்னொரு காலடி தடம் இருக்குது, வித்தியாசமாக இருக்கேன்னு பார்த்தா சிங்கத்தோடுது. ஓஹோ, நீ இங்கே நிற்கிறியா, இரு உன்னை பேசிக்கிறேன் அப்படின்ட்டு டக்குன்னு யோசிச்சு என்ன பண்ணுது, என்ன குகையே டெய்லி என்னைய நான் வரும்போதெல்லாம் வாங்கன்னு சொல்லி வரவேற்பேன், இன்னைக்கு ஏன் நீ ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு உடனே இந்த சத்தம் சிங்கத்துக்கு கேட்டுக்குச்சு. நிறைய தான் இருக்கிற சந்தேகம் வரக்கூடாதுல்ல. அதனால அடடா இப்போ தினம் இந்த குகை பேச மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் சவுண்டு விட்டுருச்சு. ஐயோ மன்னிச்சுக்க நிறையாரே, நான் மறந்துட்டேன், வாங்க நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே பிடிச்சது பாருங்க, நரி பின்னங்கால் பெடரியில் அடிக்க ஒரே ஓட்டமாக ஓடிடுச்சு. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வுகள் நடந்தது அப்படின்னா அதை நம்ம கவனிக்கணும். கவனித்து இது என்னவோ தெரியல அப்படின்ட்டு மேம்போக்காக இருக்கக்கூடாது. வழக்கமாக நடக்கிற விஷயத்தை விட வித்தியாசமாக ஒரு சத்தம் கேட்குதோ, இல்லை ஒரு நிகழ்வு நடக்குதோ, இல்லை வித்தியாசமாக யாராவது நம்மக்கிட்ட பழகுறாங்களோ, அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம யோசிக்கணும். திடீர்னு பாருங்கள், சிலர் நம்ம மேலே அன்பை அப்படியே காட்டுற மாதிரி காட்டுவாங்க. அதெல்லாம் பார்த்து ஏமாறக்கூடாது. வழக்கமாக என்ன நடக்குதோ அது நடந்தாவே போதும். அதுலேருந்து வித்தியாசமாக ஏதாவது இருந்தால் கொஞ்சம் யோசித்து நிதானமாக காலை எடுத்து வச்சோன்னா கண்டிப்பாக நம்ம எந்த தவறான இதுலையும் மாட்டிக்காமல், நிறைய எப்படி சிங்கத்து கையில் மாட்டாமல் தப்பிச்சு வச்சோம், அதுபோல் நம்மளும் எங்கேயும் மாட்டாமல் தப்பிச்சு நம்ம வாழ்க்கையில் உயரிய இடத்துக்கு, ஒரு நல்ல இடத்துக்கு வருவோம். நீங்கள் எல்லாரும் அப்படி ஒரு நல்ல இடத்துக்கு வர என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.